அன்பிற்குரியவர்களே, 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தின் மீது படையெடுத்த போது இரண்டாம் உலக மகா யுத்தம் தொடங்கியது. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அச்சு நாடுகள் என அழைக்கப்பட்டது. சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா தலைமையிலான நாடுகள் நேச நாடுகள் என அறியப்பட்டன. 1942ஆம் ஆண்டு ஜப்பானின் வீரர்கள் சீன தேசத்துக்குள் முன்னேறி கொண்டிருந்தனர். அங்கே மிஷினரிமார்களின் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தை ஜப்பானின் வீரர்கள் பிடித்து கொண்டனர். மட்டுமல்ல, உள்ளே படித்து கொண்டிருந்த மிஷினரிமார்களின் பிள்ளைகளை 2 இராணுவ லாரிகளில் ஏற்றிக்கொண்டு காட்டுப்பாதை வழியாக கடத்தி சென்று கொண்டிருந்தனர். 3 மணி நேரத்திற்கு பின்னரே அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு தாங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தெரிய வந்தது. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் எல்லார் முகத்திலும் மரண பயம், திகில், கலக்கம். துப்பாக்கியை ஏந்திய எதிரி இராணுவ வீரர்கள் மத்தியில் பயணம் செய்வது பயமாகத்தானே இருக்கும். மரண திகில் பிள்ளைகள் மத்தியில் தெரிந்தது. திடீரென்று ஒரு குட்டி பிள்ளை அவள் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடலை, அவளுக்கு பிடித்த பாடலை பாட ஆரம்பித்தாள். அந்த பாடலின் வரிகளை சொல்லுகிறேன், கேளுங்கள். God is still on the throne. He never forsake his own. His promise is true. He will not forget you. God is still on the throne. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். அவருடையவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் சத்தியமானது. அவர் உன்னை மறப்பதில்லை. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார் என்ற பாடலை பாட லாரியில் இருந்த அத்தனை பிள்ளைகளும் 6 வயது முதல் 13 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமிகள் கரங்களை தட்டி சப்தமாக பாடத் துவங்கினர். அடுத்த 3 ஆண்டுகள், அதாவது உலக மகா யுத்தம் முடியும் வரை சிறையில்தான் அந்த சிறுவர் சிறுமிகள் இருந்தனர். ஆனால் பத்திரமாக இருந்தனர். ஒரு பிள்ளைக்கு கூட ஆபத்து வரவே இல்லை. ஏறத்தாழ 1095 நாட்கள் சிறையில் இருந்தனர். சிங்காசனத்தின் தேவன் அந்த குழந்தைகளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வில் ஆபத்துக்களே வராது என்று வாக்குரைக்கப்படவில்லை. ஆனால் ஆபத்திலே நானே கூட இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.